கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு? மத்திய கல்வி அமைச்சர், நீங்க இதுல பேசிட்டே அதாவது பேச்சுவார்த்தை நடக்கிறது, உங்க அதிகாரிகளும் ஒத்துக்கிறாங்க. சீஃப் செக்ரட்டரி போட்ட கடிதத்தையும் ரிலீஸ் பண்ணார் நேத்திக்கு. அதாவது நாங்க ரொம்ப ஆவலுடன் இந்த இதை ஒப்பந்தத்தை மார்ச் 24க்குள்ள முடிக்கணும்னு பாக்குறோம் இருக்குது அந்த லெட்டர்ல. இதுல பாருங்க, திமுக உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல, அந்த மாதிரி ஒப்பந்தமே கிடையாது, இந்த மாதிரி இதுக்கு நாங்க ஒத்துட்டு இருக்கவே முடியாது. அதனால என்ன சொல்ல வராங்க? நாங்க இது ஹிந்தி திணிக்கணும் சொல்லவே இல்லையே. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது கொண்டு வந்த 1968 கொள்கையில பர்டிகுலரா இருந்தது, நீங்க ஹிந்தி கற்றுக்கணும். இப்ப நாங்க எந்த மொழியுமே சொல்லவே இல்லையே. நீங்க தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தாய்மொழிக்கு பிறகு ஆங்கிலத்துக்கு கொடுங்க, அப்புறம் வேற ஏதாவது மொழிக்கு கொடுங்க. உங்களுக்கு எந்த மொழி வேணுமோ போட்டுக்கோங்க. இதை பாயிண்ட் பை பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசுக்கும் சரி, தமிழ்நாடு நம்ம ஆளுங்கட்சியினருக்கு சரி, தலைவர்களுக்கு சரியாக பதில் கொடுக்க முடியல. அதை திருப்பி திருப்பி அது 3 மொழியாக்கும், இதுல பேக்டோர் என்ட்ரி ஆறுது, இதே தான் சொல்றாங்க. பாராளுமன்றத்திலேயே பார்த்தீங்கன்னா இதான் திருப்பி திருப்பி வைக்கிறாங்க. இப்ப இந்த 3 மொழி கொள்கைகள்ல வந்த பிறகு காங்கிரஸ் மொள்ள வாசிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு சார்ந்த உறுப்பினர்கள் விட்டுட்டீங்க வச்சுக்கோங்க, கார்த்திக் சிதம்பரமா இருக்கலாம், மாணிக் தாக்கூரா இருக்கலாம், இவங்களை விட்டுட்டீங்கன்னா மற்றவங்க யாரும் இதை பத்தி பேசுறது. ராகுல் காந்தி இதுல மௌனமா இருக்காரு. ஏன்னா என்ன பயம்? நம்ம இது மாதிரி பேச போய் அது ஹிந்தி எதிர்த்து இருக்கோம்னு சொன்னோம்னா நமக்கு வட மாநிலங்கள்ல பேக் ஃபயர் ஆயிடும். வடநாட்டில் அவங்க வெறும் ஹிந்தி தான் படிக்கிறாங்க, ஆங்கிலம் கூட சரியா படிக்கல. இது அவங்க பிரச்சனை. இதனால பாதிக்கப்படுவார்கள் வடநாட்டில் இருக்கிற பிள்ளைகள். இது தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தங்க? உங்களுக்கு பாருங்க, இந்த பணத்தை வாங்குறதுக்கு வழியை பார்க்கறத விட்டுட்டு இதுல அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஸ்பெஷல் ஸ்கூல் தயார் பண்ணுங்களேன். 3வது மொழி நீங்க சொல்லுங்க, வேற ஏதாவது மொழி கொடுக்கலான்னு. ஹிந்தி யாருக்கு படிக்க வேண்டாமா? வேண்டாம். ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். மாநிலங்களவை மக்களவை புதிய தேசிய கொள்கை, இதுதான் ஹாட் டாபிக். பெரிய பரபரப்பாகவே போய்கிட்டு இருக்கு. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆதாரங்களையும் எடுத்து முன் வச்சிருக்காங்க. தமிழக தலைமைச் செயலாளர் எழுதிய கடிதம். திமுக எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற நிகழ்வு எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, முதல்ல இருந்து மத்திய அரசு கூறுவது என்ன என்றால், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தொடர்ந்து டிஸ்கஷன்ஸ் நடந்து கொண்டிருந்தது, பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தது. அதில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து, மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்காக தயாராக இருந்தாங்க. எப்போ? மார்ச் மாதமே தயாராக இருந்தாங்க. இந்த மார்ச்சில், போன மார்ச் 2024 மார்ச்லேயே, மார்ச் மாதத்தில் தயாராக இருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன நேர்ந்தது? கம்ப்ளீட்டாக யூட்டர்ன் ஆகி இதை முழுக்க இது பண்ணணும். அது தர்மேந்திர பிரதான் கூறுவது என்னன்னா, இதில் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது, இதில் ஒரு அரசியல் முடிவு இருக்கிறது. உடவர் அதுவும் சொன்னார், ஒரு சூப்பர் சிஎம் எடுத்த முடிவுன்னாரு. சூப்பர் சிஎம் ஒருத்தர் முடிவு எடுத்திருக்காரு. சிஎம் எடுத்த முடிவு கூட இல்லை, ஒரு சூப்பர் சிஎம். அப்ப அவர் சொல்வது பார்த்தா என்னன்னா, நீங்க அரசியலுக்காக இதை தேர்தல் வருது, இதே நம்ம யூஸ் படுத்தலாம், இதுல எதுக்கு ஒப்பந்தம் பண்ணலாம்? ஏன்னா இது பிரதமரோட ஸ்ரீ ஸ்கூல்ல அதுல தனிப்பட்ட ஒரு ஸ்கீம் பண்ணி ஒரு மாடல் ஸ்கூலா, அதாவது பள்ளிக்கூடத்திலே பார்த்தீங்கன்னா, அது அரசு பள்ளிக்கூடமா இருக்கட்டும், மத்திய அரசு பள்ளிக்கூடமோ இல்லை கேந்திரிய வித்யாலயாஸோ சென்ட்ரல் ஸ்கூலோ, எல்லாத்துலேருந்து ஒரு செலக்ட் பண்ணி ஸ்கூல்ஸ், அதுலேயே அதாவது பள்ளிக்கூடத்துக்குள்ள அவங்க கம்பீட் பண்ணணும். இந்தந்த வசதி நாங்கள் செய்வோம், இந்தந்த இது கொடுப்போம் பிள்ளைகளுக்கு, நம்ம கிளாஸ் ரூமில் இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வருவோம். இது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு விசேஷமான ஸ்கூலுக்காக இது பண்ணியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, அது டோட்டல் பட்ஜெட்டை 29,000 கோடி வச்சுருக்காங்க. அதில் 18,000 சொச்ச கோடி மத்திய அரசோட பொறுப்பு, பாக்கி மாநில அரசு. இந்த ஒப்பந்தத்தை பல மாநிலங்கள் கையெழுத்திட்டாங்க ஒரு மெமராண்டம் அண்டர்ஸ்டாண்டிங்ல. என்ன? பல மத்திய அரசின் திட்டங்கள் இருக்கிறது பள்ளிக்கூடத்துக்காக, அதுக்காக நிதி ஒதுக்கீடு இருக்குது. அந்த பள்ளிக்கூடங்க பார்த்தீங்கன்னா சாதாரண பள்ளிக்கூடமா இருக்காது, ஸ்பெஷல் பள்ளிக்கூடம். ஸ்பெஷல் எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுத்து, அதில் விஞ்ஞானம், அப்புறம் ஸ்கில்ஸ் ட்ரைனிங், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து, அப்புறம் அட்டல் லேப்ஸ் இருக்கு பாருங்க. எந்த பிள்ளைகள்
ஒரு விஞ்ஞானியோட சயின்டிஸ்ட் மாதிரி யாரத்துக்கான ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு பாருங்க, அவங்களுக்கு டெவலப் பண்ணுறது. இதுக்காக தான் இந்த பிரைம் மினிஸ்டரோட ஸ்ரீ ஸ்கூல்ஸ். அந்த ஸ்ரீ கூட பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஃபார்ம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் இது பண்ணுவதற்காக. இதில் வந்து பேச்சுவார்த்தை நடக்கும்போது இது டப்புன்னு மாற்றி இது அதான் புதிய கல்வி திட்டத்துக்கு இது வருது, இது 3 மொழி கொள்கை அப்படி இப்படின்னு அரசியல் கொண்டு போய் பழைய திமுக அரசியல் இருக்கு பாருங்க, 67 68 அந்த அரசியலை கொண்டு போயிட்டாங்க. 67 68 75 எப்பெல்லாம் திமுகவுக்கு அரசியலா சங்கடம் நெருக்கடி இருக்கும் பொழுதெல்லாம் இந்த மொழி ஒரு 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 பெரிய பிரச்சனையா பண்ணி அது அவங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைத்திருக்கு. இது மாதிரி மீண்டும் இது மாதிரி செய்யறதுக்கான ஒரு முயற்சி இருக்கிறது. அதுல தான் பாத்தீங்கன்னா நம்ம கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு, மத்திய கல்வி அமைச்சர், நீங்க இதுல பேசிட்டே அதாவது பேச்சுவார்த்தை நடக்கிறது, உங்க அதிகாரிகளும் ஒத்துக்கிறாங்க. சீஃப் செக்ரட்டரி போட்ட கடிதத்தையும் ரிலீஸ் பண்ணார் நேத்திக்கு. அதாவது நாங்க ரொம்ப ஆவலுடன் இந்த இதை ஒப்பந்தத்தை மார்ச் 24க்குள்ள முடிக்கணும்னு பாக்குறோம்லாம் இருக்குது அந்த லெட்டர்ல. இந்த மீனா நம்ம சீஃப் செக்ரட்டரி எழுதியிருக்காரு. அதுக்கு பிறகு எதுக்கு இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆச்சு? இதுல வந்து பாருங்க, திமுக உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அந்த மாதிரி ஒப்பந்தமே கிடையாது, இந்த மாதிரி இதுக்கு நாங்க ஒத்துட்டு இருக்கவே முடியாது. இது அதாவது புது கல்வி திட்டத்தில் இந்த ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கு பாருங்க, பிஎம் ஸ்கூல். அந்த பிஎம் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அது இந்த ஸ்கூல்ல வந்து இது 3 மொழி கொள்கைக்காக ஏற்பட்ட ஸ்கூல் இல்லை. இது பல விஷயங்கள் இதுல இருக்கு. விஞ்ஞானம் எப்படி கற்றுக் கொடுக்கிறது, எப்படி மற்ற ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்க தனிப்பட்ட ஸ்கூல். அதுல போய் நீங்க ஏன் அரசியல் நுழைத்து உங்க அரசியலுக்காக, தேர்தல் அரசியலுக்காக தமிழ்நாடோட சின்ன பிள்ளைகளோட எதிர்காலத்தையே எப்படி நீங்க பாதிக்கிறீங்க? அதை தான் அவர் எடுத்து சொன்னார். அதுல சொல்லும் போது சில வார்த்தைகள் உபயோகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் வருத்தம் தெரிவிச்சாரு, இல்ல அந்த மாதிரி நான் வந்து அப்புறம் இன்னி ஃபர்தரா அவர் சொன்னார் என்ன, நான் ஒடிசாவை சார்ந்தவன், ஒடிசாவோட இது வந்து ஒடிசா மன்னர் ஒருவர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து காஞ்சிபுரத்திலிருந்து, அதாவது அங்க நரசிங்கதேவ ராஜாக்களும் நம்ம பல்லவா ராஜாக்களுக்குள் இடையே இது கூட இருந்தது, சம்பந்தம் இருந்தது. பொண்ணு எடுப்பாங்க, பிள்ளை எடுப்பாங்க, இதெல்லாம் நடந்திருக்கு அந்த காலத்துல. அதனால நான் தமிழ்நாட்டை எதிர்த்து இருக்க முடியாது. எனக்கு தமிழ் சகோதரிகள் தாய்மார்கள் எனக்கு ரொம்ப, எங்களுக்கு ஒடிசா மாநிலத்துக்கு ரொம்ப கிட்டக்குங்க, எங்க ஒடியாக்காரங்களுக்கு கிட்டங்க, அப்படி இப்படின்னு அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அதாவது என்ன, எனக்கு ஒன்றும், ஏன்னா அவர் தாய்மொழியே இது இல்லை, ஹிந்தி இல்லை. என் தாய்மொழி ஹிந்தி இல்லை. எப்படி அமித்ஷாக்கு ஹிந்தி தாய்மொழி இல்லை, அமித்ஷாவோட தாய்மொழி குஜராத்தி. குஜராத்திக்கும் ஹிந்தி மொழிக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது, ஒன்றுமே புரியாது. பல ஹிந்திக்காரங்களுக்கு குஜராத்தி புரியாது, பல குஜராத்திக்காரங்களுக்கு அவ்வளவு சரளமா ஹிந்தி பேச முடியாது. ஸோ அதனால என்ன சொல்ல வராங்க, நாங்க இது ஹிந்தி திணிக்கன்னு சொல்லவே இல்லையே. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது கொண்டு வந்த 68 1968 கொள்கையில பர்டிகுலரா இருந்தது நீங்க ஹிந்தி கற்றுக்கணும். இப்ப நாங்க எந்த மொழியுமே சொல்லவே இல்லையே. நீங்க தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தாய்மொழிக்கு பிறகு ஆங்கிலத்துக்கு கொடுங்க, அப்புறம் வேற ஏதாவது மொழிக்கு கொடுங்க. உங்களுக்கு எந்த மொழி வேணுமோ போட்டுக்கோங்க, வேணா உருது போட்டுக்கோங்க. அதாவது இதை பாயிண்ட் பை பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு சரி, தமிழ்நாடு நம்ம ஆளுங்கட்சியினருக்கு சரி, தலைவர்களுக்கு சரியாக பதில் கொடுக்க முடியல. அதை திருப்பி திருப்பி அது 3 மொழியாக்கும், இதுல பேக்டோர் என்ட்ரி ஆறுது, இதே தான் சொல்றாங்க. பாராளுமன்றத்திலையும் பார்த்தீங்கன்னா இதுதான் திருப்பி திருப்பி வைக்கிறாங்க. அதுல இப்ப அந்த மாதிரி படும் பொழுது இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு பெரிய இழிவு ஏற்பட்டதாகவும், தமிழ் மொழிக்கு எதிர்த்து இருக்கிறதாகவும், ஹிந்தி திணிப்பதாகவும் இதை ஒரு கேம்பெயினா ஆரம்பிச்சுட்டாக்குங்கிறதா நேற்று சுட்டி காட்டியிருக்காரு. சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானாக இருக்கட்டும், நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், இப்போ ஆதாரங்களை சுட்டிக்காட்டி அதிரடியாக திமுக எம்பிக்களுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் செயல்படுறாங்க. இப்போ ஆதாரங்களை முன்வைக்கக்கூடிய நிகழ்வு திமுகவிற்கு எப்படி சார் தேர்தல் சமயத்தில் பின்னடைவை ஏற்படுத்துமா சார்? அதாவது மக்கள் மத்தியில ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளவு எதிர்த்தீங்கன்னா அந்த கடிதம் எப்படி அனுப்பிச்சீங்க? இது இல்ல முதல்ல சொல்லியிருக்கணும், இதான் பிழை. அப்பெல்லாம் பேசாம இருந்தது, இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப ஏன் ஆரம்பிச்சிருக்கீங்க? 2025 இப்ப கடந்த ஒரு 10-15 நாளா தான் அது பெரிய மேட்டர் ஆயிருக்கு. அப்ப இப்ப ஏன் ஆரம்பிச்சிருக்கு? அப்ப மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் வரும், இந்த பள்ளிக்கூடங்கள் என்ன, அதாவது மீடியாவும் இதை எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த இந்த பள்ளிக்கூடங்கள், இந்த ஸ்பெஷல் பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், இதுக்காக தான் இந்த ஸ்கீமுங்க, மற்ற எல்லா ஸ்கீமுக்கு இல்லை. அதுல அரசு பள்ளிகளும் இருக்குது, மத்திய அரசு பள்ளிகளும் இருக்குது,
சில தனியார் பள்ளிகளும் இதுல சேர்ந்துக்கலாம். அதுக்காக தனி நிதி நிதி ஒதுக்கீடு பாருங்க. ஆசிரியர்களுக்கு சம்பளம் தரத்துக்கா இல்லை இது. இது பள்ளிக்கூடத்துக்கு வேண்டிய சில ஃபெசிலிட்டிஸ். அதாவது என்ன, அவங்க லேப்ஸ் பாருங்க, லேபரட்டரிஸ் இருந்ததுன்னா அதுக்கு நவீன கருவிகள், அதுக்கு ஃபுல், அதாவது பிள்ளைகளுக்கு மாடர்ன் எஜுகேஷன், லேட்டஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயம் கற்பதற்காக இருக்கிறது. அதுல பாருங்க, குறிப்பிட்ட பல ஸ்கூல்ஸ், எல்லா பள்ளிக்கூடம் வரப்போகுது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ பூரா முழுக்க தமிழ்நாடு பாதிக்க போற மாதிரியும், தமிழ்நாட்டுக்கு எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் ஏதோ மத்திய அரசு நிதி வழங்கினாதான் பள்ளிக்கூடம் செயல்படும், அதனால தமிழ்நாடு பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய துரோகம் செய்யற மாதிரி பண்றாங்க அரசியல். அந்த அரசியல்ல பல கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, கேள்விகள் எழுப்பி இருக்குது. இதை மக்கள் இப்ப எதிர்கட்சிகள் எடுத்துப்பாங்களே, நீங்க இவ்வளவு எதிர்த்துட்டு இதை என்ன பண்ணீங்க, இப்படியே பண்ணீங்க. அதை விட சிவா சார், இப்ப இந்த 3 மொழி கொள்கைகள்ல வந்த பிறகு காங்கிரஸ் மொள்ள வாசிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு சார்ந்த உறுப்பினர்கள் விட்டுட்டீங்க வச்சுக்கோங்க, கார்த்திக் சிதம்பரமா இருக்கலாம், மாணிக் தாக்கூரா இருக்கலாம், இவங்களை விட்டுட்டீங்கன்னா மற்றவங்க யாரும் இதை பத்தி பேசுறது. ராகுல் காந்தி இதுல மௌனமா இருக்காரு. ஏன்னா என்ன பயம், நம்ம இது மாதிரி பேச போய் அது ஹிந்தி எதிர்த்து இருக்கோம்னு சொன்னா நமக்கு வட மாநிலங்கள்ல பேக் ஃபயர் ஆயிடும். பீகார்ல தேர்தல் வருது, அதனால்தான் பிரசாந்த் கிஷோர் நம்ம ஆக்டர் விஜய் நடத்தின 2வது வருடது துவக்க விழாவில் பார்த்தீங்கன்னா அவர் மறுத்துட்டார் சைன் பண்ண கோ பேக். ஏன்னா இப்போ வட இந்தியாவில் என்ன ஆயிட்டு இருக்குன்னா சிவா சார், எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது என்ன டிஎம்கே எதிர்த்து நமக்கு எதிர்த்து இருக்காங்க, நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, நம்ம எங்க போய் திணிச்சோம். அப்புறம் இது பாருங்க, வடநாட்டில் அவங்க வெறும் ஹிந்தி தான் படிக்கிறாங்க, ஆங்கிலம் கூட சரியா படிக்கல, இது அவங்க பிரச்சனை. இதனால பாதிக்கப்படுவார்கள் வடநாட்டில் இருக்கிற பிள்ளைகள். இது தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தங்க உங்களுக்கு? பாருங்க, இந்த இந்த பணத்தை வாங்குறதுக்கு வழியை பார்க்கறத விட்டுட்டு இதுல அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஸ்பெஷல் ஸ்கூல் தயார் பண்ணுங்களேன். 3வது மொழி நீங்க சொல்லுங்க, வேற ஏதாவது மொழி கொடுக்கலான்னு. ஹிந்தி யாருக்கு படிக்க வேண்டாமா? வேண்டாம். ஓகே சார், இப்போ தமிழக அரசு பள்ளிக்கூடங்கள்ல மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த அடிப்படையில 23 ஆசிரியர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய ஆசிரியர் பணிக்கான இதுக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது நல்ல முடிவுங்க. இது நம்ம எல்லாரும் வரவேற்கணும். ஏன்னா இதுல ஒரு பெரிய ஒரு மெசேஜ் போகுது. ஓகே ஓகே சார். ஏன்னா பாலியல் தொல்லை அதிகரித்துட்டே போகிற நேரத்துல ஓகே இந்த சார், மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு நல்ல விஷயங்க. ஓகே. ஏன்னா இதுல ஒரு பாருங்க ஒரு மெசேஜ் போகும். அதாவது என்னன்னா, அதாவது நடவடிக்கை, ஏன்னா இங்க பாருங்க, சில ஆசிரியர்கள் அரசியல் காரணத்தினால் நியமிக்கப்பட்டவர்கள்னு வேற சொல்றாங்க. இந்த அரசியல் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் வந்த பள்ளி ஆசிரியர்கள் தான் இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பொலிட்டிக்கலா வந்தவங்க தான் சரியாவே பாடம் சொல்லி தரதுல இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதனால அவங்களுக்கு வேலையோடு ரத்து செஞ்சிருக்காங்களா, அவங்களோட சர்டிபிகேட் எல்லாமே ரத்து செய்யறாங்க. அவங்க படிப்பு சர்டிபிகேட், பிஇடி எதை கோர்ஸ்னா எல்லாத்தையும் ரத்து பண்றாங்க. இந்த நடவடிக்கை ரொம்ப வரவேற்கிறது. இது முன்னாடியே வந்திருக்கணும். இதுல ஒரு நல்ல ஸ்ட்ராங் மெசேஜ் போகுது. இல்ல சார், இதுல குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா தனியார் பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாணவிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மிக குறைந்த அளவு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அரசு பள்ளிகள்ல மட்டும் இது சமீப காலமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்ன சார்? அதாவது ஒண்ணு, ஆசிரியர்கள் நியமனம் இருக்கு பார்த்தீங்களா, எப்படி அப்பாயிண்ட் ஆறாங்களோ அதுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க, எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, ஏதாவது சிபாரிசுல தேர்ந்தெடுக்கிறாங்களா, இதுல அரசியல் ப்ரெஷர் இருக்குதா, எம்எல்ஏ எம்பி லெவல்ல ஏதாவது இருக்குதா, இல்ல மாவட்ட செயலாளர்கள் இந்த மாதிரி யாராவது சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்களா? ஏன்னா பாருங்க, இந்த மாதிரி செய்யறவங்க பள்ளிக்கூடத்தை ஒரு புண்ணிய இடமா நினைக்கிறது இல்லை. நம்ம பள்ளிக்கூட ஆசிரியராக வந்திருக்கோம், பிள்ளைகளுக்கு பாடம் கற்க வந்திருக்கோங்கிறத யோசிக்கிறதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில் இது நடக்கிறது காரணம் கட்டாயமாக இதுல ஒரு லோக்கல் லெவல் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது. அந்த இன்டர்ஃபியரன்ஸ்ல தான் இது நடக்குதுங்க. ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.